ராஜபாளையம் சம்பந்தபுரம் பிரதான சாலை பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் முத்துமணி. அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மகளுக்கும் அங்கிருந்த மனைவிக்கும் இரவு உணவு தந்துவிட்டு தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கேரளாவில் இருந்து வந்த பால் கண்டெய்னர் லாரி பக்கவாட்டில் மோதியதில் பைக்கோடு லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி வழக்கறிஞர் முத்துமணி தலை நசுங்கி உயிரிழந்தார். விபத்து குறித்து அறியாமல் லாரி சென்ற நிலையில் அதற்கு பின்னே வந்த கார் ஓட்டுநர் அளித்த தகவலின் அடிப்படையில் லாரியை அதன் ஓட்டுநர் ஓரம் கட்டி உள்ளார். விபத்து பற்றி அறியாமல் கவனக்குறைவாக லாரியை ஓட்டி வந்த தருமபுரியை சேர்ந்த ஓட்டுநர் மூர்த்தி கைது செய்யப்பட்டார். மகள் சிகிச்சை பெறும் அரசு மருத்துவமனையை விட்டு சென்று 10 நிமிடங்களில் மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சடலமாக வந்த முத்துமணியின் உடலை கண்டு உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த மகளும் அவரது மனைவியும் கதறி துடித்தனர்.